அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற சம்பவம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறது கூட இல்லை, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த லெவலுக்கு உள்ள ஒரு பயங்கரமான திகில் சம்பவம். இந்த சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இந்த கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய திகில் சம்பவங்களை 2 நாளைக்கு ஒரு முறை இல்லை 1 நாளைக்கு ஒரு முறை உங்களை தேடி சேர்க்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டுமே போதும். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். இதே மாதிரி நிறைய திகில் சம்பவங்களை நம்மளும் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அவர் நம்மளை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி இந்த சம்பவத்தை பற்றி தெளிவாக சொன்னார். இதே மாதிரி உங்களுக்கு நடந்த சம்பவமோ அல்லது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நடந்த சம்பவமோ இந்த மாதிரி திகில் சம்பவங்களை பற்றி சொல்லணும்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சம்பவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா 2014 தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பயங்கர பணக்கார ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே இசை மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க. அவங்க கிராமத்து சைடில் ஏதாவது ஒரு வீட்டில் குடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போகிறாங்க. அந்த வீட்டில் நடந்த விபரீத செயல்னால அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடிஞ்சிச்சா இல்லையா, அவங்க ஃபேமிலியை எப்படி தலைகீழ மாறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல பணக்கார அந்த இசை ஃபேமிலி கிராமத்தில் தேடி போகும்போது தான் அந்த திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு அழகான ஒரு பங்களா வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த பங்களா எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே அந்த பங்களா வந்து இசை கருவிகளாக, அதாவது எல்லா பக்கமும் வந்து பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாக இசை பெயிண்டிங்ஸாக இருக்கும். அதாவது அந்த இசையோட நோட்ஸோட பெயிண்டிங்ஸு, இந்த வயலினோட பெயிண்டிங்ஸு, அந்த மாதிரி இருந்த ஒரு பழைய பங்களா தான். ஆனால் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பங்களாவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அந்த பங்களாவை வாங்குறாங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் அந்த பங்களாவை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி இதில் வந்து ஒரு இசை சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பம் தான் வாழ்ந்துச்சு. ஸோ அதனால இந்த பங்களா வந்து நல்ல ஒரு ஃபேமஸான பங்களா அப்படின்னு சொல்லி தான் இப்போ சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதை நம்பி தான் இந்த ஃபேமிலி அந்த பங்களாவை வாங்கி அதுக்கு குடி போகிறாங்க. இந்த ஃபேமிலியில் யாரெல்லாம்னா அப்பா, அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு பாட்டி. இதில் பாட்டி, அப்பா, பையன், அம்மா இவங்க எல்லாத்துக்குமே இசை மேலே ரொம்ப ஒரு நாட்டம் உண்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் இசை மேலே இல்லை, எது மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவள் ஒரு மாதிரி தனியாகவே அலோனாகவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாள். இவங்களும் வீட்டுக்குள்ளே குடி போயிட்டாங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் நைட்டு யாரோ வீணை வாசிக்கிற சவுண்டு அந்த சுற்றி எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அவங்க அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு இசை ஃபேமிலி. பையன் என்ன நினச்சிக்கிட்டாரு, அப்பா வாசிக்கிறாங்க, அம்மா என்னன்னா பையன் வாசிக்கிறாங்க, பாட்டி வாசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டாங்க. இப்படி நாட்கள் கடந்துக்கிட்டே போயிட்டு டெய்லி நைட்டு அந்த 12 மணிக்கு மேலே அந்த வீணை வாசிக்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அது இந்த ஃபேமிலிக்கு மட்டும் கேட்குறத தாண்டி சுற்றி உள்ள ஊர் மக்கள், சுற்றி உள்ள வீடுகளில் உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே அந்த வீணை இசை கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ என்னன்னா இத்தனை வருஷம் இந்த இசை கேட்கல, இப்போ முன்னாடிலேருந்தே இந்த இசை கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா மக்களுக்கெல்லாம் ஒரு இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் முன்னே கேட்காம புதுசாக இந்த ஃபேமிலி வந்தோட்டி மட்டும் 12 மணிலேருந்து அந்த வீணை இசை கேட்குது. அப்போ ஊர் மக்களுக்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஒரு இசை ஃபேமிலி, ஸோ வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல, குடும்பமும் அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இதுவே பெரிய ஒரு சம்பவத்தில் போய் முடியும்னு அப்போ அவங்களுக்கு தெரியலை. இப்படி கொஞ்ச நாட்கள் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து சீட்டு கிடைக்கிது. அந்த பொண்ணுக்கு வந்து ஆசையே வெளிநாட்டில் போய் படிக்கணும் தான். ஆனால் அந்த பொண்ணு நான் வெளிநாட்டில் போய் படிக்க மாட்டேன், நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குது. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப குழப்பம். இந்த பொண்ணுக்கு ஆசையே வெளிநாட்டுக்கு போகிறது தானே, வெளிநாட்டுக்கு போய் அப்ராடில் போய் டிகிரி படிக்கணும், இது தானே இந்த பொண்ணுக்கு ஆசை, இது ஏன் இப்படி பண்ணுது, நடவடிக்கைகளில் ஏன் இப்படி ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் சரி அவள் லைஃப் அவள் இஷ்டம், ஏன்னா அவங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான். ஸோ அது எதுவுமே பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் போக போக அந்த பியானோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ யாருடா இவ்வளோ அழகாக வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு போய் ஒவ்வொருத்தாளாக பார்க்குறாங்க. அப்போ பார்க்க யாருமே வந்து வாசிக்கல, யார் ரூம்லேயும் சவுண்டு வரல. மாடியில் ஒரு பழைய ரூமில் இருந்து சவுண்டு வருது. ஏன்னா அது பழைய காலத்து பங்களா வேறையா, மாடியிலேருந்து சவுண்டு வருது. இந்த பாட்டியும் மேலே படியேறி, இவங்க ரொம்ப வயசானவங்க தான், மேலே படியேறி போய் பார்க்குறாங்க.
அவங்க பேத்தி தலைவிரி கோலத்தில் வெள்ளை கலர் சேலை கட்டிட்டு வீணையை வாசிக்கவே இல்லை, கையை மட்டும் ஆக்ஷன் பண்ணுறாங்களாம். ஆனால் வீணை சவுண்டு எல்லாத்துக்கும் கேட்குதான். அந்த பாட்டி இந்த சம்பவத்தை அந்த இடத்துல பார்த்த உடனேவே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மறுநாள் காலையில் இதை அவங்க பையன்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பையன் வந்து வயசான காலத்தில் என்னத்தையாவது வளராதம்மா அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சு ஈஸியாக விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா அவங்க குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. அவங்க பையனுக்கு ரொம்ப காய்ச்சல் வர்றதா இருக்கட்டும், அவங்க பொண்ணு ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க பாட்டியுமே இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ரொம்ப ஒரு பயந்த மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த அப்பாவுக்கு ரொம்ப ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. என்னடா நம்ம ஃபேமிலி நல்லா இருந்த ஃபேமிலி திடீர்னு இவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்குது, என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இது பண்ணாங்க. அப்போ தான் ஒவ்வொருத்தராக ஊர் மக்கள்கிட்ட போய் அவங்க அப்பா இந்த பங்களா எப்படி, இந்த பங்களாக்கு எதுவும் கதைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கேட்க ஊரில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க இது நல்ல ஒரு பங்களா தான், இதில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு 4 பசங்க இதில் தங்க தான் செஞ்சாங்க, அவங்களுக்குமே ஒன்றும் ஆகலை, ஆனால் அவங்க திடீர்னு காலி பண்ணி போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி, அந்த இசை ஃபேமிலி இருந்துச்சு, அந்த ஃபேமிலியில் ஒரு லவ் மேட்ரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைனால அந்த ஃபேமிலியும் காலி பண்ணி போயிட்டாங்க. ஸோ இதில் எந்த ஒரு குழப்பமுமே இல்லை, நல்ல பங்களா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்பாவுக்கு வந்து மனசு ஆறுதலாக இருந்துச்சு. அவரும் அதுக்கப்புறம் நாட்களை நார்மலாகவே கழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பொண்ணு இருந்துக்கிட்டு நான் இசை படிக்க போகிறேன், நான் வீணை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு இதுக்கப்புறம் தான் ரொம்பவே டவுட் வந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க ஃபேமிலியே ஒரு இசை ஃபேமிலி, இசை மேலே ரொம்ப நாட்டம் இருந்தவங்க. இத்தனை நாளாக இசை மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்கிற பொண்ணு திடீர்னு அப்பா கிட்ட வந்து நான் இசை படிக்க போகிறேன், அதுவும் குறிப்பிட்டு நான் வீணையை மட்டும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது அந்த அப்பாவுக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை அந்த பொண்ணுக்கு மேலே பார்க்குறதா உணர்ந்தார். இதுக்கு அப்புறம் தான் இந்த ஊர் மக்கள் இந்த வீட்டை பற்றி தெளிவாக நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தாங்கல்ல ஒரு 4 பேர், அவங்கள்ட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா முடிவு பண்ணி சென்னைக்கு கிளம்புறாரு. சென்னையில் போய் அவங்க அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த 4 பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறாரு. அப்போ அவங்க சொன்னது தான் இவருக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. அப்படி அவங்க 4 பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம், இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்தோம், கொஞ்ச நாள் கழித்து நைட்டு 12 மணிக்கு மேலே வீணை வாசிக்கிற சவுண்டு எங்கள் எல்லாத்துக்கும் கேட்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரும் சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த அப்பாக்கே புரிய வருது, அப்போ அந்த சவுண்டுங்கிறது நம்ம குடும்பத்தில் யாரும் வாசிக்கலை, அந்த பாட்டி சொன்னது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தை கிளப்ப ஆரம்பிச்சிட்டு. அது போக அவங்க இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு நைட்டு ரொம்ப அழுகிற சவுண்டு, அது போக நெருப்பு எரியிற சவுண்டு, அழுகிற சவுண்டு எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு எங்களை அந்த வீட்டில் இருக்கும்போது. அது போக அந்த 4 பேரில் ஒருத்தன் ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான், அதுக்கப்புறம் ஒரு கோயிலில் கொண்டு போய் தான் அவனை சரி பண்ணோம் அப்படின்லாம் சொல்லும்போது தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பங்களாவில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய ஒரு வில்லங்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பசங்கள்கிட்ட சொல்லி அது என்ன கோயில் அப்படின்னு கேட்டு அந்த கோயிலுக்கு அந்த அப்பா போகிறாரு. அந்த அப்பா போய் அங்கே உள்ள பூசாரியை பார்த்து நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், அந்த வீணை சவுண்டு எல்லாத்த பற்றியும் சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நாள் நேரில் வாரேன், வந்து நான் என்னன்னு பார்க்குறேன், பூஜைகள் கொஞ்சம் கோயிலில் இருக்குது, ஒரு 2-3 நாள் கழித்து நான் வாரேன் அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்கிறாரு. இந்த 2-3 நாளில் என்ன நடக்கிறதுனா, அந்த பசங்க சொன்ன மாதிரியே உண்மையாகவே அழுகுரல் சவுண்டு நைட்டு அந்த ஃபேமிலிக்கு கேட்குது. அந்த சின்ன பையன்லாம் ரொம்ப பயந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா வீடு ஃபுல்லாக யாரோ ஒரு பொண்ணு வந்து அப்படி ஏங்கி ஏங்கி அழுற மாதிரி சவுண்டு, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ வீட்டில் உள்ள எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. ஸோ இப்படியே 2 நாள் கழித்து அந்த பூசாரி வாராரு. அந்த அப்பா எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி அழுகுரல் சவுண்டு கேட்குது, பசங்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, என்ன ஏதுன்னு பாருங்கள் பூசாரி அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி வாராரு, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. ஆனால் பூசாரிக்கே தெரியும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு வந்து கேஷுவலாக பேசுது, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு கேஷுவலாக பேசுது. ஸோ அது அவங்க எதுவுமே யோசிக்கலை.
அப்போ தான் பூசாரி இவங்க அப்பா எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் இப்போ அந்த ஆத்மா அவங்க உடம்புல இல்லை. ஸோ அந்த ஆத்மா இருக்கும்போது என்னை கூப்பிடுங்க, நான் பக்கத்தில் ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி தங்குறாரு. இரவு 12 மணி ஆகுது. அப்பவும் இதே மாதிரி வீணை சவுண்டு பங்களா ஃபுல்லாக கேட்குது. உடனே அவங்க அப்பா எந்திக்கிறாரு, போய் பார்க்குறாரு. அவங்க பாட்டி அன்னைக்கு பார்த்த அதே சம்பவம், அதே தளவரி கோலத்தில் அந்த பொண்ணு வீணையே இல்லாமல் கையை வச்சே ஆட்டுது, ஆனால் வீணையோட சவுண்டு வருதான். இது அப்படியே கண்ணெதிர பார்த்த அப்பா பயந்து போய் சாமியார் கூப்பிடுறாரு. சாமியார் வீட்டுக்குள்ளே வந்த உடனேவே வீடு அப்படியே அமைதியாயிட்டு, அந்த பொண்ணும் அமைதியாயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓன்னு சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டா. அவனை வெளியே போச்சுல, அவனை வெளியே போச்சுன்னு சொல்லி அவங்க அப்பாவே சட்டையை பிடிச்சி அந்த பொண்ணு தூக்கிட்டு, அதுக்கப்புறம் உடனே பூசாரி வந்து அந்த பொண்ணு மேலே திருநாறு எரிஞ்சுக்கார வச்சு அதோடைய கதையை கேட்கும் போது தான் ஒரு திடுக்கிடும் உண்மை சம்பவமே வெளியே வருது. வருடம் 1980 இதே பங்களாவில் குடும்பத்தோடு வசிச்சுட்டு வந்தது தான் இந்த பொண்ணு. இது ஒரு ஜமீன்தார் வீட்டு பொண்ணு. அந்த ஜமீன்தாரோட பங்களா தான் அந்த பங்களாவே. இந்த பொண்ணுக்கு வீணை மேலே ரொம்ப 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 ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அதனால இது எப்போவுமே வீணை வாசிப்பா பண்ணுவா. ரொம்ப ஒரு சுட்டித்தனமான ஒரு பொண்ணு. ஆனால் இந்த பொண்ணுக்கு ஒரு பையன் மேலே காதல் இருந்திருக்கான். ஸோ இந்த பொண்ணு அடிக்கடி அந்த பையன் கூட வெளியே போகிறது, அந்த பையன் கூட பேசுகிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ரொம்ப நாட்கள் இப்படியே போயிட்டே இருந்திருக்கு. எல்லா காதலுக்கும் எப்படியும் ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி அவங்க வீட்டு வேலைக்காரன் இவங்க 2 பேரையும் லவ் பண்ணுறதை பார்த்துட்டு ஜமீன்தார்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டான். இப்போவே வந்து காதலுக்கு அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 1980 காலகட்டத்தில் நடந்த ஒரு கதைன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ எவ்வளோத்துக்குள்ளே எதிர்ப்பு இருக்கும். ஆனாலும் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனை விடத்துக்கு துளி அளவு கூட மனசு இல்லை. அந்த பையனை பிடிச்சி அந்த ஜமீன்தார் அப்பா வந்து ரொம்ப மிரட்டுறாரு. மிரட்டியுமே கேட்கல, அடிக்கிறாரு. ஆட்களை வச்சு அடிச்சு என்னெல்லாமோ கை காலெலாம் உடச்சி பார்க்குறாரு. கொஞ்ச நாள் சரியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாங்க. இதனால ரொம்ப ரொம்ப கோபமாயிட்டார் ஜமீன்தார். உடனே வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, உனக்கு நான் முக்கியமா இல்லை அந்த பையன் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார் போய் கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு வந்து அவன் தான் முக்கியம், என் காதலன் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் யாருமே எனக்கு தேவையில்லை, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் அவன் கூட போய் நிம்மதியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்கு. இதனால ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்ச ஜமீன்தார் என்ன பண்ணாருன்னா, அவளோட வேலையாட்கள் அடியாட்கள் எல்லாத்தையும் விட்டு அந்த பையனை சராமரியா அடிச்சு கொன்னு போட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பையன் ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படின்ட்டே நினச்சிட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணு அதனால ரொம்ப வேதனையிலே இருந்திருக்கு. அந்த பையன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், இந்த மாதிரி ஓடிட்டான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா மேலே ஒரு கோபம் இருந்திருக்கு. இவர் தான் என்னமோ சொல்லி அனுப்பி விட்டாரோ, இவர் தான் அந்த பையனை அடித்து அனுப்பி விட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஜமீன்தார் அப்பா பொண்ணுக்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னால் முடியாது, நீ அவனை அடித்து விரட்டி விட்டுருக்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஜமீன்தார் அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த மாதிரி என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம், உனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் தாரேன், நீ எடுத்துகிட்டு போயிரு, என் பொண்ணுக்கிட்ட இனிமேல் வராதுன்னு சொல்லி உன் காதலன்கிட்ட சொன்னேன், அவனும் பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி யார் ஜமீன்தார் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த பொண்ணு இதை கேட்டுட்டு நம்பிட்டு, ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமோ, ஏன்னா அந்த பையன் எங்கே போனான்னு தெரில, இன்ன வரைக்கும் கான்டாக்ட் கூட பண்ண முடியல. ஸோ அவன் பெய்யிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு நடந்துக்கிட்டு, நம்ம அப்பா மேலே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி இது வந்து மனசை தேர்த்திக்கிட்டு பழையபடி நார்மலாகி கல்யாண வாழ்க்கைக்கு போகலான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுது. அப்போ ரெடி ஆகும்போது தான் என்ன ஆகுது, ஒருத்தன் வந்து இந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு பேசணும்னு சொல்கிறான். யார்? அந்த ஓடி போனான் பாருங்க ஒருத்தன் காதலன், அந்த காதலனோட ஃப்ரெண்டு. ஆனால் இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அந்த காதலன் தான் திரும்ப வந்து ஏதோ நம்மள்ட்ட செய்தி சொல்கிறதுக்கோ பேசுறதுக்கோ வாரானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த பையன் மேலே வெறுப்பில் இருக்காளோ. ஸோ இந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்டை வந்து மதிக்கவே மாட்டிக்கா. அப்போ அந்த ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வந்த செய்தி எப்படின்னா, அவனை இன்னமும் காணும், எங்கே போனானே தெரில. அப்போ இவளுக்கு வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு இன்னும் கொஞ்சம் பயம் கொடுக்குது. ஏன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணல, ஓகே ஓடிட்டான், அவன் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட இவன் காண்டாக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டானே, இப்போ என்னமோ நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேயே போய் அந்த பொண்ணு வந்து கேட்குறா. அவங்க அப்பா குடிபோதையில் இருக்கும்போது, அப்பா நான் அவன் செல்ல பிள்ளை தானப்பா, இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்ப்பா, அவன் எங்கேப்பா போனான் என்னப்பா பண்ணான், அவனை கண்டாலே எனக்கு இதாகுதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட கேட்கும்போது தான் அவங்க அப்பா சொல்கிறாராம், ஒன்றுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
ஆனால் அவன் என்னன்னா அவன் வந்ததுலேருந்து அவன் தான் முக்கியம், இந்த அப்பாவே உனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு நீ சொல்லிட்ட. ஸோ அவனை நான் ஆட்களை வச்சு கொண்டுட்டேன் இப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ நாள் இருந்த வலி வேதனை எல்லாத்தையும் மொத்தமாக அழுது தீக்குறா. தேமி 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 அழுதுட்டான். இப்படியே ஒரு வாரம் அந்த பொண்ணு ரூமில் அடைஞ்ச மாதிரியே வீணையை வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரத்துக்கு கழிச்சு வீணையை வாசித்தபடியே தற்கொலை பண்ணி இறந்துருக்கா. அதாவது தூக்க மாத்திரையோ இல்லை விஷமோ என்னமோ ஒன்று அந்த காலத்திலேயே அவள் குடிச்சு வீணையை வாசிச்சுக்கிட்டே அவள் இறந்துருக்கா. இப்போதான் நடப்புல பூசாரி இந்த கதை எல்லாத்தையும் கேட்குறாரு. அப்போதான் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு கரெக்டாக 12 மணிக்கு விஷத்தை குடிச்சு இறந்துருக்கா. ஸோ அதனால தான் அந்த வீணை வாசிக்கிற சவுண்டு எல்லாத்துக்குமே கேட்டிருக்கு. அது போக அவள் தேமி 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 அழுதனால தான் இவ்வளோத்துக்குள்ளே அழுகுற சவுண்டு கேட்டிருக்குன்னு அந்த பூசாரிக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த பொண்ணு உடம்புலேருந்து இந்த ஆத்மாவை எடுத்து இந்த ஃபேமிலியை ரிலீஃப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா மன்றாடி பூசாரிக்கிட்ட கெஞ்சுறாரு. ஆனால் அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு என்ன சொல்லுது, நீ என்னைய இது பண்ணனா உன் பொண்ணை நான் கொன்றுவேன், அந்த பொண்ணோட உடம்புல இப்போ நான் தான் இருக்கேன், நான் வெளியே போய் உன் பொண்ணை நான் கொன்றுவேன், உன் பொண்ணு உயிரோடு இருக்க முடியாது, உன் பொண்ணு உயிரோடு இருக்கணும்னா ஆத்மா ஆகிய நானும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொல்லுது. அப்போ அந்த பூசாரி இவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, அப்படிலாம் அந்த ஆத்மாவால் பண்ண முடியாது, அந்த ஆத்மாவுக்கு அந்த உடம்பு தேவை, ஸோ அந்த ஆத்மாவால் அந்த உடம்பை கொல்ல முடியாது, நீங்கள் அதனால் பயப்படாதீங்க, இதை நான் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஒரு ரூமில் வச்சு அடைச்சி போயிட்டாங்க. மறுநாள் காலைல ஆகுது. இந்த பொண்ணு தான் அதுக்கு பேய் பிடிச்சிருக்குலாம் தெரியாத, அப்பா எதுக்குப்பா என்னை அடைச்சி வச்சிருக்கீங்க, நான் என்னப்பா பண்ணேன், எதுக்குப்பா என்னை ரூமில் அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப தட்டுன்னு தட்டுது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு தெரியாது நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பண்ணுதுன்னு சொல்லிட்டு. தம்பியிலேருந்து அம்மாலேருந்து எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஏன்னா கண்ணெதிர பார்த்தாங்க நேற்று அவங்க பொண்ணு அவ்வளோ தூரம் ஒரு மாதிரி ஒரு ஆளாக பேசுனது அப்போ எல்லாரும் கண்ணெதிர பார்த்தாங்க. ஸோ அந்த பொண்ணை அடைச்சி வச்சுட்டாங்க. அதனால அந்த பொண்ணு ரொம்ப அழுதா. அப்போ அவங்க மனைவிலாம் என்னங்க நம்ம பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது, எப்படியாவது அவளை வெளியே கொண்டு வாங்க இதுலேருந்து, இல்லைன்னா ரூமை திறந்து விடுங்கன்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாங்க, நம்ம பொண்ணு நமக்கு முக்கியம்னா நம்ம எல்லா விஷயத்தையும் தாங்கி தான் ஆகணும், அப்படி நம்ம பொறுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் நம்ம பொண்ணு நம்மளுக்கு கிடைப்பா அப்படின்னு சாமியார் சொல்லியிருக்காரு. ஸோ தயவு செஞ்சு என்ன சவுண்டு வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீ எதுவுமே பண்ணாத, அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சாமியாரை போய் பார்க்க போகிறாரு. சாமியார் சொல்கிறாரு, இதுக்கு ஒரு நல்ல இது இருக்குது, இந்த கிராமத்திலேருந்து திருவண்ணாமலை ஒரு 60 கிலோமீட்டர் வரும். திருவண்ணாமலைக்கு போனோம்னா அங்கே ஒரு அகோரி கோயில் இருக்குது, யாருக்குமே தெரியாமல் அங்கே ஒரு அகோரி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனோம்னா அங்கே உள்ள அகோரிகளை வச்சு இதை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு, அவங்க ஃபேமிலி, சாமியார் எல்லாரும் சேர்ந்து 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. திருவண்ணாமலைக்கு போய் அங்கே உள்ள அகோரி கோயிலுக்கு போகும்போது அந்த அகோரி கோயிலுக்கு உள்ளே போகும்போதே இந்த பொண்ணுக்கு அந்த ஆவி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்மளை விரட்ட தான் வராங்கன்னு சொல்லி. ஸோ ரொம்ப அட்டம் பிடிச்சிருக்கா அந்த பொண்ணு. கை காலை இது பண்ணுறது, முடியை பிடிச்சி பிக்கிறது, பல்லெல்லாம் கடிக்கிறது, நாக்கு கடிக்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி பண்ணியிருக்கா. அவங்க பெத்த அம்மாக்கெல்லாம் தாங்க முடியல அந்த பொண்ணை இந்த லெவலுக்கு பார்த்ததுல. ஸோ அவளை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு போய் அந்த அகோரிக்கிட்ட வச்சு ஏதோ ஒரு தாயத்தை கட்டி மந்திரங்கள் ஓதி அந்த ஆவியை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு நார்மல் ஆகிறதுக்கே சுமார் 1 வாரம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவள் இயல்பாக எல்லாருக்கிட்டையும், அது வரைக்கும் அந்த 1 வாரமே அப்படி ஒரு மாதிரி உம்முனே இருப்பா, ஒழுங்காக சாப்பிட மாட்டா, எதுலேயுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு இருப்பாள், அந்த மாதிரி இருந்திருக்கான். அப்போ போய் சாமியார்கிட்ட சொல்லும்போது இது கொஞ்ச நாளில் சரியாயிடும், இது அந்த பொண்ணுக்கு தனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத உணரவே முடியாத லெவலுக்கு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. ஸோ இது ஆத்மானாலையும் துஷ்ட சக்தியாலையும் கிடையாது, ஸோ நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தியிருக்காரு சாமியார். 1 வாரம் கழிச்சு தான் அந்த பொண்ணு இயல்பாக இருக்குது. அப்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அப்பா யாரோ வீணை வாசிக்கிற சவுண்டு அப்பப்போ என் காதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. யாரோ வீணை வாசிக்கிற சவுண்டு என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குப்பா, என்னன்னு தெரிலப்பா, யாருக்குமே கேட்க மாட்டேங்குது, என் காதுக்கு மட்டும் திடீர்னு அது எப்போவாவது அந்த வீணை வாசிக்கிற சவுண்டு கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பயந்துட்டார். அப்பா ஐயோ நம்ம பொண்ணுக்கு திரும்ப ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் சாமியார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு இந்த பங்களாவை காலி பண்ணிடுங்க, இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸோ அங்கே இருக்க கூட கொஞ்சம் மன அழுத்தங்கள்னால ஏதாவது ஆவதான் செய்யும், உடனே அந்த பங்களாவை காலி பண்ணி வேறு ஏதாவது ஊருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்லிட்டாரு.
உடனே அந்த குடும்பத்தோட அந்த பங்களாவை காலி பண்ணிட்டு அந்த ஃபேமிலியை வெளியே போயிட்டாங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக வாழலான்னு கிராமத்தை நோக்கி போன அந்த குடும்பம் இப்போ எப்படி சீர்குலைஞ்சி சின்னாபின்னமாயிருக்குன்னு பாருங்கள் ஒரு ஆத்மானால. இந்த சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த உண்மையான சம்பவம்னா யாராலையும் நம்ப முடியாது. ஏன்னா இது அவ்வளோத்துக்குள்ள ஒரு நம்பவே முடியாத லெவலுக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் அப்கமிங்கில் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கலான் இருக்கேன். டெய்லி ஒரு வீடியோ இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு வீடியோ இதே மாதிரி திகில் சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த நிறைய உண்மையான சம்பவங்களை உங்களை நோக்கி நேரடியாக கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆனில் போட்டு வைங்க. நான் போடுற வீடியோலாம் உடனே வரும். உங்களுக்கும் திகில் சம்பவங்கள் இருக்கா, இல்லை உங்கள் கூட உள்ளவங்களுக்கு திகில் சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கா, நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். அதையும் நான் ஒரு கதையாகவே போடுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். வணக்கம்.